அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய பரமபிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற ஒரு வாழ்த்துதலோடு இன்றைய நாளிலும் சகோதரர் அறிவித்த வண்ணமாக நாம் பார்க்குற பாடத்தினுடைய தலைப்பு 11 தரிசனங்கள். இந்த தரிசனத்தை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே இருக்குது, கேலண்டரில் இருக்குது. டெய்லி நீங்கள் கேலண்டரை பார்த்தீங்கன்னா தரிசனம் என்னன்னு பார்த்துடலாம். சரி, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்ததுக்கு பிற்பாடு அந்த பரமேறி போகும் வரைக்கும், அது 50ஆம் நாள் வரைக்கும் நாம் அந்த இப்படி நினைவு கூறுதலுக்குரிய இந்த பாடங்களை கற்றுக்கொள்வது, அதை திரும்பவும் தியானிப்பது நம்முடைய ஆவிக்குரிய பிரயோஜனத்திற்கு மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஸோ அந்த அடிப்படையில் நாம் இந்த நினைவு கூறுதலை தொடர்ந்து நாம் இந்த ஒரு தரிசனங்களை குறித்து நாம் இப்போ பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த தரிசனம் வரிசையாக வருமானா இருக்காது, 1-2 வந்து மாறி மாறி வரலாம். ஸோ முதலாவது வர வேண்டியது ரெண்டாவது வரலாம், அந்த மாதிரி மாறி இருக்கலாம். அதே மாதிரி காலப்பகுதியிலும் மாறி இருக்கலாம். வரிசையாக முதலாம் நாள் 2ஆம் நாள் அப்படின்னு எல்லாம் வராது, ஒரு சில மாற்றங்கள் மட்டும் இருக்கும். ஆனாலும் நம்முடைய மூத்த சகோதரர் அறிவித்தொன்னமாக 11 தரிசனங்களாக நாம் இந்த ஒரு பாடத்தை நாம் இதை பார்க்குறோம். அதற்கு மேலாக கூட தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கலாம். ஆனால் நமக்கு அதிகமான ரெஃபரன்ஸ் இல்லாதனால நம்ம ஏழாங்கால சபை தூதனுடைய வெளிச்சத்தில் நாம் இந்த ஒரு பாடத்தினுடைய தலைப்பை நாம் வைத்திருக்கிறோம். ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்பாக மொத்தம் 11 தரிசனங்களுடைய பெயர்களை ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ எல்லா பெண்களுக்கும், அதாவது எல்லா மரியாள், அங்கே வந்திருக்கிற சகோதரிகளுக்கு, ஸ்திரீகளுக்கு மட்டுமே தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார். அடுத்து மதநாள் மரியாளுக்கு மட்டும் பிரத்யேகமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். அடுத்து எம்மாவூர் சீஷர் வழியிலே செல்லும்போது அங்கே 2 சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அப்புறம் பேதுருவுக்கு தனியாக, அப்புறம் தோமா இல்லாமல் மற்ற சீஷர்களுக்கும், அப்புறம் தோமாவோடு சேர்த்து சீஷர்களுக்கும் தன்னை வெளிப்படுத்தினார். அப்புறம் திபேரியா கடல் அருகிலே சீஷர்கள் மீன் பிடிக்கும்போது தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்புறம் 5000 பேருக்கு ஒரு முறை, யாக்கோபுக்கு தனியாகவும், கடைசியாக அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கூட தரிசனமாக இருக்கிறார். அது வந்து பெந்தெகோஸ்து நாளுக்கு பிற்பாடு. அதுக்கு முன்னாடி அப்போஸ்தலர்களுக்கு மட்டும் 11 அப்போஸ்தலர்களுக்கு மட்டும் தன்னை அவர் ஒரு குறித்த ஒரு மலையில் வர சொல்லி அந்த இடத்துல தரிசித்திருக்கிறார். கடைசியாக ஒலிவ மலைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு இடம், அதாவது பெத்தானியாவுக்கு போகிற வழி, அந்த வழியில் போகும்போது அப்படியே பரலோகத்துக்கு ஏறி போகிறார் என்பதை பார்க்குறோம். ஸோ இத்தனை 11 விதமான தரிசனங்களை சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார் என்பதை நாம் பார்க்குறோம். இதனுடைய முன் அறிவிப்பாக 11 தரிசனங்கள் மற்ற யூதர்களுக்கோ மற்ற ஜனங்களுக்கோ இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தவே இல்லை. ஆனால் முக்கியமாக தன்னுடைய சீஷர்களுக்கு மட்டும் தன்னை வெளிப்படுத்தணும்னு விருப்பப்பட்டார். ஆனாலும் சில சகோதரிகளுக்கு கூட வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்படின்னா சகோதரிகள் கூட இந்த இடத்துல விசேஷமானவர்களாக இருக்கிறதுனால அவங்களுக்கும் இந்த ஒரு தரிசனத்தை தேவன் காண்பித்திருக்கிறார். இந்த ஒரு தரிசனத்தை பார்க்குறதுக்கு முன்பு ஸோ நம்ம பார்க்குறது வந்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை எப்படி சீஷர்களுக்கு வெளிப்படுத்தினார், உயிரோடு இருக்கிறவராக தன்னை காண்பித்தார் அப்படின்னு பார்க்குறோம். அப்படின்னா இதுக்கு முன்னாடி யாருமே உயிர் தெழலையா அப்படின்னா, உயிர் தெழுப்பினார். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுப்பியிருக்கிறார், பழைய ஏற்பாட்டிலும் உயிர் தெழுப்பியிருக்கிறார். இந்த பாடங்கள் எல்லாம் நாம் கடந்த வாரங்களே பார்த்துருக்குறோம். ஸோ இதுக்கு முன்பாக உயிர் தெழுப்பப்பட்ட அந்த உயிர் தெழுப்புதல் தற்காலிகமான உயிர் தெழுப்புதல். மீண்டும் அவர்கள் மரித்தார்கள். இன்னொரு பாயிண்டில் சொன்னோம்னா, அந்த உயிர் தெழுப்புதல் ராஜ்யத்துக்கு அடையாளமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு அறிமுகம். மற்றும் இயேசு கிறிஸ்து மரித்ததுக்கு அப்புறம் சிலுவையிலே அந்த இரத்தம் வடிந்து அங்கே இருக்கிற பிரேதங்கள் வந்து எழுந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதை கூட நம்ம வாசிக்கலாம். நம்ம ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு இதை குறித்து பார்த்துட்டு நம்ம போகலாம். ஏன்னா இவங்களும் உயிர் தெழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. உயிர்த்தெழுதல் அப்படிங்கிறது எப்போ தான் நடக்கும்னா 1878 தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போது அதுக்கு முன்னாடியே ஒரு உயிர்த்தெழுப்புதல் நடக்குதுன்னா யார் தான் உயிர் தெழுப்ப முடியும்?
நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் உயிர்த்தெழுப்ப முடியும். ஏன்னா அவருக்கு தான் அந்த அதிகாரம் பிதாவாகிய தேவன் கொடுத்துருக்கிறார். மற்றவர்கள் யாராவது உயிர்த்தெழுப்ப முடியுமா அப்படின்னா முடியாது. ஆனால் ஒரு முறை அப்போஸ்தலர்கள் கூட உயிர்த்தெழுப்பி இருக்கிறாங்களே. யார்? ஒரு விதவை தெபோரால், தொற்கால் என்னும் மறுநாமம் உள்ள இருக்காங்க இல்லையா, அவங்கள கூட உயிர்த்தெழுப்பினார். எதற்காக அந்த உயிர்த்தெழுப்புதல் நடந்துச்சு அப்படின்னா, அன்னைக்கு அவங்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படிக்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு அவங்க உயிர்த்தெழுப்பி கொடுத்துருக்கிறார். இப்போது அப்போஸ்தலன் பவுல் கூட சொல்லும்போது ஒரு முறை சொல்வார், நான் ஒரு வேளை உயிரோடு இருந்தால் உங்களுக்காக பிரயோஜனமாக இருப்பேன், அப்படி இல்லைன்னா தேவனுக்கு பிரயோஜனமாக இருப்பேன். ஸோ இருந்தால் உங்களுக்கு, இல்லைன்னா தேவனுக்கு. அது மாதிரி தான் அப்போஸ்தலர் பேர் கூட அந்த இடத்துல அவங்களோட பிரயோஜனத்துக்காகத்தான் அந்த உயிர்த்தெழுப்பினார். ஆனால் மீண்டும் மரித்தார்கள். அப்படின்னா இயேசு கிறிஸ்து மரித்ததுக்கு அப்புறம் சில பேர் அந்த கல்லறையில் இருக்கக்கூடிய அந்த பிரேதங்கள் எழுந்திருக்கு அப்படின்னா அது யாராவது உயிர்த்தெழுப்பினா தான் வெளியில் வர முடியும். ஸோ ரத்தம் பட்டதுனால அல்லது வேறு ஏதாவது காரியங்கள் பட்டதுனால உயிர்த்தெழுப்புதல் நடக்குமான்னா நடக்காது. ஏன்னா ரத்தம் சிந்தி பாவ மன்னிப்பு தான் கொடுக்க முடியுமே தவிர உயிர்த்தெழுப்புதல் கொடுக்க முடியாது. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 27 அதிகாரம் 51 முதல் 53 வரை. மத்தேயு 27 அதிகாரம் 51 முதல். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. ஸோ இந்த திரைச்சீலை கிழிந்ததுக்கான காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தின் மூலமாக தான். அவரோட மாம்சத்தின் திரையின் வழியாக நாம் ஜீவனுக்குள் பிரவேசிக்க போகிறோம். அதற்கான அடையாளமாகத்தான் இந்த அடையாளங்கள் காணப்படுது. ஸோ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தாலும் சரி, அவர் வருவதாக இருந்தாலும் சரி, அவர் எந்த ஒரு அடையாளத்தையும் எந்த ஒரு சாட்சியும் சொல்லாமல் அவர் எதையும் செய்ய மாட்டார். தன்னுடைய ஜனங்களுக்கு அந்த செய்தி அறிவிச்சிட்டு தான் இந்த ஒரு காரியத்தை செய்வார். அதனால தான் இந்த இடத்துல முதல்ல என்ன நடந்திருக்கு அடையாளமாக? திரைச்சீலை இரண்டாக கிழிந்திருக்கிறது. அப்புறம் பூமி அதிர்ச்சி உண்டாயிருக்குது. இந்த பூமி அதிர்ச்சி தான் அங்கே இருக்கக்கூடிய எல்லா இடமும் அதிரத்தக்கதாக ஆயிடுச்சு. அப்போ அந்த கல்லறைகள் இருக்கு இல்லையா, இயேசு கிறிஸ்துவ கல்லறையில் வைக்கும்போது எப்படி மூடினாங்க? சின்ன கல்லா, பெரிய கல். அப்போது 2-3 பேரெல்லாம் சேர்ந்தெல்லாம் அந்த கல்லை புரட்டி போட முடியாது. அப்போ நல்ல பலமான ஒரு கல்லை தான் அந்த கல்லறை மேலே வைப்பாங்க. ஸோ அந்த கல்லறை எப்படி இருந்துச்சு? ஹரிஜாண்டலா, வெர்டிகலா, பூமிக்கு அடியிலையா? அப்படின்னா ஒரு குகை. இப்போ பழைய ஏற்பாடு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்கள என்ன செய்வாங்கன்னா பூமிக்கு அடியில் இல்லை, பூமிக்கு மேலேயே கற்கள் குவியலாக வைத்து அதுக்கு மேலே வச்சு மூடிடுவாங்க. அப்படி தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பிற்காலத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுக்குன்னு ஒரு மலையை வாங்கிடுவாங்க, அந்தந்த கோத்திரத்துக்குன்னு, அந்தந்த ஜனங்களுக்கு குடும்பத்துக்குன்னு வாங்கிட்டு அந்த இடத்துல என்ன செய்வாங்கன்னா ஹோல் போட்டுட்டு அதில் ஹரிஜாண்டில் உள்ளே வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கல் எடுத்து மூடிடுவாங்க. இதே மாதிரி வரிசையாக கற்கள் இருக்குமா? அப்போது பூமி அதிர்ச்சி வர்றப்போ என்னாகும்? கல் உருண்டு இன்னொரு கல்லறை மேலே விழும். இப்படி ஒவ்வொரு கல்லறை மேலே விழுந்து அந்த கற்கள் என்னாகும்? கீழே விழும்போது உள்ளே இருக்கிற பிரேதங்கள் என்னாகும்? அந்த அதிர்வுக்கு வெளியில் விழும். இதை என்ன சொல்லிட்டாங்கன்னா பிரேதங்கள் எழுந்திருச்சுன்ட்டாங்க. ஒருவேளை இந்த இடத்துல குஷ்டரோகிகள் உயிரோடு எழுந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, குஷ்டரோகிகளுக்குன்னு தனியாக ஒரு இடம் இருக்குது. அது எங்கே? பெத்தானியாங்கிற பட்டணத்துக்கு பக்கத்தில், எருசலேமுக்கு உள்ளே வர்றதுக்கு முன்னாடி, அதாவது எருசலேமுக்கு வெளியில் பெத்தானியாவில் குஷ்டரோகிகள் இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது. ஸோ ஒருவேளை அங்கே குஷ்டரோகிகள் இருந்திருந்தாங்கன்னா அவங்க சுத்தமாக இருப்பாங்க. ஆனால் உயிர்த்தெழுப்புதல் அப்படிங்கிற கான்செப்ட் இந்த இடத்துல வராது. ஸோ இந்த பிரேதங்கள் எப்படி வெளியில் வந்துச்சு, அதை போய் எப்படி ஜனங்கள் உயிர்த்தெழும்பினார்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிறத கூட நம்ம வாசிக்கலாம். 52வது வசனத்தை வாசிக்கலாம். கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. ஒருவேளை உண்மையிலே இந்த சரீரங்கள் எழுந்திருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அப்போ உயிர்த்தெழுதல் சொன்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை பொய்யாயிரும். அதனால் இங்கே நம்ம பார்க்கும்போது கல்லறைகள் திறந்தது, நித்திரை அடைந்தவர்கள் அநேகர், பரிசுத்தவான்கள் சரீரம் எழுந்திருந்தது அப்படின்னா அடுத்த வசனம் கூட வாசிக்கலாம். அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள்.
ஸோ இந்த வசனம் வந்து கொஞ்சம் மொழியாக்கம் தவறாக செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் உயிர்த்தெழுந்த பின்பு அப்படின்னா அந்த சரீரம் வெளியில் வந்து விழுந்ததுக்கு பிற்பாடு இவர்கள் யார்? மரித்தவர்கள் கிடையாது. அந்த வெளியில் விழுந்துச்சு பார்த்தீங்களா, அந்த விழுந்த சரீரத்தை பார்த்துருக்குறாங்க. அந்த வழியாக போகிற ஜனங்கள் பார்த்துட்டு இந்த கல்லறை யாரோடையது, இன்னாரோடையது அப்படின்னு சொல்லி அவர்கள் கல்லறையை விட்டு புறப்பட்டு போய் பரிசுத்த நகரம் எருசலேமுக்குள்ளே போயிட்டு உங்கள் கல்லறை திறந்து கிடக்கு, அதை போய் மூடி வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி தான் அந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கிறதாக கருதப்படுது. இப்படி தான் நம்முடைய மூத்த சகோதரர் கூட சொல்லியிருக்கிறார். இந்த அடிப்படையில் தான் நம்ம இந்த ஒரு உயிர்த்தெழுதல்ங்கிற வார்த்தை இந்த இடத்துல பயன்படுத்தினது சரியாக இருந்தாலும் அந்த உயிர்த்தெழுப்புதல் கிடையாது. ஸோ பிற்காலத்தில் அந்த சொல் அப்படி பழக்க சொல்லாக மாறிடுச்சு. சரி, நம்ம இப்போ பாடத்துக்குள்ளே வந்துடலாம். ஸோ நம்ம முதல் தரிசனம் மரியாளுக்கும் மற்ற ஸ்திரீகளுக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தின விதத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். ஸோ இந்த ஒரு கல்லறையை அதிகாலையில் ஓய்வு நாள் அன்னைக்கு இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்துட்டார். அன்றைய தினம் அதிகாலையிலே இருட்டோடே வந்ததாக இன்னொரு இடத்துல போட்டிருக்கோம். ஸோ இருட்டோட ஒரு சகோதரி ஸ்திரீ கல்லறைக்கு வர முடியுமா அப்படின்னா ரொம்ப கடினமான ஒரு வேலை. யாரும் இதை விரும்ப மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் அந்த ஸ்திரீ மட்டும் இல்லை, இன்னும் அநேகமான ஸ்திரீகள் கூட இந்த இடத்துக்கு வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். வாசிக்கலாம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனாள் எண்ணப்பட்ட மரியாளும். ஸோ இந்த இடத்துல மரியாளுங்கிற அநேக ஸ்திரீகளும் சில சொஸ்தமாக்கப்பட்ட ஸ்திரீகளும், இந்த மகதனால் மரியாளுங்கிறது யார்? 7 பிசாசுகள் நீங்கின மகதனா மரியாள், இவங்க கூட இந்த இடத்துல வந்திருக்கிறதாக நம்ம பார்க்குறோம். இப்போது இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது அங்கே யார் இருக்கிறாங்கன்னா கல் ஏற்கனவே புரட்டப்பட்டு இருக்கிறது. ஆனால் இவங்க அதிகாலையில் எதுக்காக வந்திருப்பாங்க? இயேசு கிறிஸ்துவை பார்க்குறதுக்காகவா? அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா சுகந்த வர்க்கங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு அதை அந்த அந்த கல்லறையின் மேலே அந்த சுகந்த வர்க்கத்தை போடுறதுக்காக வந்திருக்கிறாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் கெட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காண்டி, வாசனையாக இருக்கணுங்கிறதுக்காண்டி, அதுக்காகத்தான் வந்திருக்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது யார் இந்த கல்லை புரட்டி போடுவார்கள் அப்படின்னு சொல்லும்போது யாராவது கல்லை புரட்டிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு வந்திருப்பாங்க. அவங்களால புரட்டவும் முடியாதுன்னு தெரியும். ஆனாலும் இவங்க என்ன நினச்சிட்டு வர்றாங்கன்னா இந்த கல்லை யார் புரட்டி போடுவாங்க அப்படின்னு சொல்லி சிந்தையோடு அப்படியே வந்துட்டுருக்காங்க. வந்தோடனே உள்ளே வந்து பார்த்தா அங்கே ஒரு கல் புரண்டு கிடக்கிறதும் உள்ளே 2 தூதர்கள் இருக்கிறதும் பார்க்குறாங்க. ஸோ அந்த தூதர்கள் வெண் வஸ்திரம் தரித்தவங்களாக இருக்கிறாங்க. ஒரு சமயம் எப்படி இருக்கிறாங்கன்னா ஒரு வாலிபரை போல தெரிகிறார்கள். எங்கே இருக்காங்கன்னா இயேசு கிறிஸ்துவனோட தலை பாகத்துலேயும் கால் பாகத்துலேயும் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறது மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு புஸ்தகத்தில் வந்து அந்த கல் புரட்டி போட்டு அந்த கல் மேலே உட்கார்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. எப்படியோ அங்கே 2 தூதர்கள் இருக்கிறாங்க. ஸோ இந்த தூதர்கள் இடத்துல போயிட்டு அந்த மரியாள் போய் கேட்குறாங்க. அப்போது அந்த தூதர்கள் சொல்கிறாங்க, மரித்தோர் இடத்துல இயேசு கிறிஸ்துவை தேடுகிறீர்களா? நீங்கள் தேடத்தான் வந்திருக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்த தூதர்கள் வந்து அந்த ஸ்திரீகள்கிட்ட பேசுகிறாரு. அதை கேட்ட உடனே அந்த ஸ்திரீகள் என்ன செய்கிறாங்கன்னா பயந்து போய் தலையை கவுந்து நின்றுக்கிறாங்க. ஸோ பயத்தோடும் இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் சந்தோஷத்தோடும் இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது அந்த தூதன் சொல்கிறாரு, நீங்கள் புறப்பட்டு போய் சீஷர்களுக்கு போய் அறிவியுங்கள். என்னன்னு சொல்லி அறிவிக்கணும்? அவர்கள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அவரை மருத்துவர் இடத்துல தேட வேண்டாம். அப்புறம் அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு கலிலேயாவிலே ஒரு மலைக்கு குறித்த ஒரு மலையின் இடத்துல போய் சீஷர்கள் சந்திக்கும்படிக்கு அவர்களுக்கு போய் நினைப்பூட்டுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். யார்? தூதர்கள். அடிக்கடி கேள்வி கேட்டுகிட்டே இருக்கும்போது நீங்களும் கொஞ்சம் பின்னாடியே வந்தால் நல்லாயிருக்கும். இப்போது தூதர் வந்து இந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னா ஏற்கனவே இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொன்ன விஷயந்தான். மரித்ததுக்கு அப்புறம் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுவேன், பிற்பாடு நான் வந்து கலிலேயாவிலே ஒரு மலையிலே அவர்களை நான் சந்திப்பேன்னு சொல்லி சீஷர்கள்ட்ட சொல்லியிருப்பார்.
அதே விஷயத்தை தான் இப்போது மரியாளுக்கும் மற்ற ஸ்திரீகளுக்கும் சொல்கிறார். சொன்னதுக்கப்புறம் இந்த ஸ்திரீகள் என்ன செய்கிறாங்கன்னா, ஒருத்தரோட ஒருத்தர் முகம் பார்க்காம அதை பயந்ததுனால, இன்னொரு பக்கம் சந்தோஷமும் வந்ததுனால அந்த இடத்த விட்டு வேகமாக ஓடுறாங்க. அப்படி வேகமாக போகும்போது மகதனா மரியாள் வந்து நேராக சீஷர்கள் இருக்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டாங்க. மற்ற ஸ்திரீகள் எல்லாம் மெதுவாக போயிட்டு இருக்கிறப்போ இப்போ இயேசு கிறிஸ்து ஸ்திரீகளுக்கு தரிசனமாகிறார். இப்போ தரிசனமாகும்போது அவங்ககிட்ட சமாதானம் என்று சொல்லி வாழ்க என்று வாழ்த்துவார். எப்போவுமே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதல்ல ஒருத்தர் சந்தித்தார்னா அவங்கக்கிட்ட என்ன சொல்லுவார்னா, சமாதானம், வாழ்க அப்படின்னு சொல்லுவது வழக்கம். நாம் எப்படி அப்படிங்கிறத நம்மளும் அப்படி பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. இப்போது அந்த ஒரு விஷயந்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 2 முதல் மற்றும் 4 வரை. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசல் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். ஸோ இந்த இடத்துல கூட மறுபடியும் என்ன வந்துச்சு? பூமி அதிர்ச்சி வந்துச்சு. அடுத்து, அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. காவலர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். ஸோ ஏன் அந்த ஸ்திரீகள் வந்து தலையை கவுத்திக்கிட்டு சைலண்ட்டாக இருந்தாங்கன்னு தெரியுதா? சடனாக ஒரு தூதனை பார்த்த உடனே அவங்க வந்து என்ன செய்யுதுன்னே தெரியல. ஏன்னா இது என்ன வேலை? அதிகாலை வேலை. எந்த ஒரு ஆணோட துணையும் இல்லாமல் சகோதரிகள் மட்டும் வந்திருக்கிறாங்க இந்த பிரேதங்கள் இருக்கிற இடத்துக்கு. ஸோ அதனால் அவங்க என்ன ஆயிடுச்சுன்னா பிரமிச்சு நின்றுட்டாங்க. ஸோ வாசிக்கலாம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அடுத்த வசனம். அவர்கள் அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். ஸோ இந்த இடத்துல முதல்ல அந்த மகதனால மரியாள் வந்து முன்னாடி ஃபாஸ்ட்டாக போயிட்டாங்க. மற்ற ஸ்திரீகள் மெதுவாக வந்ததுனால இயேசு கிறிஸ்து இவங்களை சந்திக்கும் போது இவர்கள் வந்து இயேசு கிறிஸ்து பார்த்ததுனால பாதம் தொட்டு பணிந்து இயேசு கிறிஸ்துவ வந்து வணங்குறத காரியத்தை நம்ம இப்போ பார்க்குறோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, இவங்களும் சேர்ந்து போய் எங்கே சொல்லுவாங்க, மற்ற ஸ்திரீகள் இருக்காங்க இல்லையா, இவங்க கூட எங்கே வந்துடுவாங்கன்னா 11 சீஷர்கள் இருக்கிற இடத்துக்கு வந்துடுவாங்க. இப்போ 2 பேர் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? இயேசுவை பார்த்தவன் யார் சொல்லுவாங்கன்னா மற்ற எல்லா சகோதரிகளையும் சொல்லுவாங்க. மகதனா மரியாள் என்ன சொல்லியிருக்கோம்? நாங்கள் போய் பார்த்தோம், கல்லறை திறந்திருந்தது, அங்கே நம்முடைய ஆண்டவர் இல்லை, யாரோ கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க? நாங்கள் வர்ற வழியில் இயேசு எங்களுக்கு எதிர்பட்டார், நாங்கள் அவரை பார்த்தோம், அவர்கள் பாதத்தில் பணிந்தோம்னு சொல்லும்போது இப்போ சீஷர்கள் என்ன நினைப்பாங்க? ஏதோ ஸ்திரீகள் புலம்புறாங்க, இவங்க எதோ ஒன்று சொல்கிறாங்க. ஆனால் 2 பேரும் பார்த்தது ஒன்று தான். பார்த்த விஷயத்தை கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் போய் சேர்ந்த செய்தி என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களுக்கு ஒரு குழப்பமான செய்தி ஆயிடுச்சு. இயேசு கிறிஸ்து சடலம் அங்கே இல்லைன்னு தெரிஞ்ச உடனே இப்போ அடுத்ததாக யாருக்கு சந்தேகம் வருது? சீஷர்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. உடனே பேதுரு என்ன செய்வார்? வாங்க போய் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கல்லறைக்கு போயிடுவார். ஸோ அதை தான் நம்ம வாசிக்கிறோம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வரை. லூக்கா 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல். கல்லறையை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதி எல்லாவற்றையும் 11 மற்ற எல்லாருக்கும் அறிவித்தார்கள். இவைகளை அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள் மகதலேனா மரியாளும் யோவன்னாலும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் இவர்களுடனே கூட இருந்த மற்ற ஸ்திரீகளுமே. இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினதினால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை. பேதுருவோ எழுந்திருந்து கல்லறையினிடத்திற்கு ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்க்கையில் சீலைகளை தனிப்பட வைத்திருக்க கண்டு சம்பவித்ததை குறித்து தன்னில் ஆச்சரியப்பட்டு கொண்டு போனான். ஸோ இதை நம்முடைய அப்போஸ்தலன் பேதுரு எப்படி வந்து அந்த கல்லறையை பார்த்துருப்பார் அப்படின்னா, யோவான் இதை கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறார். எப்படி வந்து அந்த சடலத்தை பார்க்க வந்திருப்பார்னா, ஏற்கனவே நம்முடைய ரட்சகர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் மரித்து 3ஆம் நாளில்
எழுப்பப்படுவார்னு சொன்ன விஷயம் இருக்குது. ஒரு பக்கம் அதை யோசித்து பார்க்குறாரு. ஆனால் இன்னொரு பக்கம் அவர் பக்கம் ஒரு சின்ன தவறு இருக்குது பார்த்தீங்களா, அதை எப்படி நான் சரி செய்து திரும்பவும் நான் என்னுடைய எஜமானுடைய முகத்தை நான் போய் பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு கலக்கமும் இருக்குது. அதனால் என்ன நடந்துச்சுன்னா, பேதுருவும் மற்ற சீஷர்களும் வேகமாக ஓடி வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு ஓடி வந்தது யாருன்னா பேதுரு தான். ஆனால் போக போக பக்கத்தில் நெருங்க ஸ்லோ ஆகிட்டார். இதே மாதிரி நம்ம கூட சில விஷயங்கள் என்ன செய்ய தெரியுமா, நிறையா விஷயங்கள் சகோதரர்கள்ட்டையும் சகோதரிகள்ட்டையும் பகிர்ந்து கொள்ளணும்னு வேகமாக வருவோம், அப்புறம் ஸ்லோவாகும். ஸோ இதே மாதிரி சம்பவம் கூட இங்கே நடக்கும். ஏன்னா இவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உணர்வு, எப்படி நான் என்னுடைய எஜமானனை பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீஷர்கள் எல்லோரும் வேகமாக போயிட்டு கல்லறைக்கு வாசலில் போய் நிற்கிறாங்க. இவங்களும் உள்ளே போகலை. அப்புறம் பேதுரு வந்ததுக்கப்புறம் தான் உள்ளே போய் பார்க்குறார். அங்கே சடலம் இல்லை, சரீரம் இல்லை. அதுக்கப்புறம் இவங்க என்ன முடிவுக்கு வந்திருப்பாங்க? ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிற விஷயத்தில் அவர் சொன்ன வார்த்தையின்படி அவங்க விசுவாசிக்கல. ஏன்னா யாராவது கொண்டு போயிருக்கலாம், அல்லது இவங்களே ஏதாவது பொய் சொல்லியிருக்கலாம், அங்கே ஸ்திரீகள் இப்படி ஏதாவது ஒரு தவறான கருத்துக்களோட கூட அதை சிந்தித்து பார்த்துருக்கலாம். ஆனால் இயேசு சொன்னபடி அதை சிந்தித்து பார்த்தாங்களான்னா இல்லை. அதுதான் அவங்க செஞ்ச தவறு. இப்போது சீஷர்கள் பார்த்துட்டு திரும்பி என்ன செஞ்சிட்டாங்க? வீட்டுக்கு போயிட்டாங்க. வாசிக்கலாம் 8ஆம் வசனம். முந்தி கல்லறையிடத்திற்கு வந்த மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அவன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். ஸோ இந்த இடத்துல எதை கண்டு விசுவாசித்தான்? எதை கண்டுன்னா, இவங்க சொன்ன விஷயம் கரெக்டாக இல்லையான்னு விசுவாசித்தார், அவ்வளோதான். ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாராங்கிற விஷயத்தில் அவங்க இந்த வசனத்தின்படி அவங்க நம்பலை. அதைத்தான் அடுத்த வசனத்தில் சொல்லியிருக்கு. அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்ற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டு. ஸோ இப்போது மற்ற ஸ்திரீகளுக்கு தன்னை வெளிப்படுத்தினதை பார்க்குறோம். இதுக்கப்புறம் ஸ்பெஷலாக மகதலேனா மரியாளுக்கு மட்டும் தனியாக தன்னை வெளிப்படுத்தக்கூடிய காட்சியை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்ன நடக்குன்னா, கல்லறையை பார்த்தாச்சு. சீஷர்கள் திரும்பி தங்களுடைய இடத்துக்கே திரும்பி போயிட்டாங்க. ஆனால் மகதலேனா மரியாள் மட்டும் அங்கேயே இருக்கிறாங்க, அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு எப்போவுமே இயேசு கிறிஸ்துவோடையே கூடவே இருக்கணும், அதுதான் அவங்களோட ஆசை. இப்போது மட்டும் இயேசு கிறிஸ்து வந்துட்டாருன்னா இயேசு கிறிஸ்து என்ன செய்வாங்க? விடவே மாட்டாங்க. அதை கூட நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அந்த இடத்துல உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கும்போது இப்போ யார் கேள்வி கேட்குறாங்கன்னா, அந்த மறுபடியும் அந்த தூதன் மகதலேனா மரியாள்கிட்ட கேட்குறான், ஏன் அழுகிறாய் அப்படின்னு கேட்குறார். எங்கள் இயேசு கிறிஸ்து நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா எனக்கு திருப்பி கொடுத்துருங்கன்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் திருப்பி இந்த பக்கம் பார்க்கும்போது உண்மையிலே இயேசு கிறிஸ்து பக்கத்தில் வந்துட்டார். ஆனால் அவர் ஒரு தோட்டக்காரரை போல் எண்ணிட்டு அவர்கிட்ட போய் திருப்பி கேட்குறாங்க, எங்களுடைய ஆண்டவரை நீங்கள் எடுத்துக்கொண்டு போனீர்களானால் எங்கே வைத்தீங்களோ அந்த இடத்த எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் போய் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். அப்போது திரும்பவும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் அப்படிங்கிறது மாதிரி கேட்பார். மூன்றாவது ஒரு தடவை என்ன செய்வார்னா, மரியாளேன்னு சொல்லி தன்னுடைய சொந்த குரலை கூப்பிடுவார். அப்போ தான் ரபுனி என்ற வார்த்தையை இங்கே சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இது சொன்ன உடனே அவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறைந்து போயிடுவார். ஸோ இந்த இடத்துல மகதலேனா மரியாள் இயேசு கிறிஸ்துவை சந்தித்த விதம், இதிலேருந்து நமக்கு என்ன பாடம்? இந்த பாடம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு கருத்து? ரொம்ப நேரம் யோசிப்பீங்க போலுக்கே. மகதலேனா மரியாள் இயேசு கிறிஸ்துவை பார்க்கணுன்னு தான் ஆசைப்பட்டாங்க. ஆனால் அவர் மரித்ததுக்கப்புறம் யாராவது போய் பார்க்க முடியுமா? ஆனால் மரித்து 3ஆம் நாளில் உயிர் தெளிவேன்னு சொன்னார்ல, அதை விசுவாசிக்கலை. நேரடியாக எதற்காக அழுகிறாயின்னு சொல்லி கேட்கும்போது தன்னிடத்தில் பேசுகிறது யாருன்னு அறியல. ஆனால் தன்னுடைய சொந்த குரலில் பேசும்போது உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ என்ன வந்திருக்கணும் அந்த ஸ்திரீக்கு? எண்ணம் உயிர் தெழுந்தாச்சுங்கிற விசுவாசம் வந்திருக்கணும். வந்த உடனே அந்த ஸ்திரீ என்ன செய்யுதுன்னா, இயேசு கிறிஸ்துவை தழுவுறதுக்காக முயற்சி செய்கிறாங்க. வாசிக்கலாம் 17ஆம் வசனம்.
இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். ஸோ இப்போவும் பாருங்கள், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன தான் சொல்கிறாரு? ஏற்கனவே சொன்ன விஷயத்தை தான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்காரு. மரித்ததுக்கு அப்புறம், உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்ய மாட்டார். அதுக்கு பதிலாக என்ன செய்வார்னா, ஏற்கனவே உங்களுக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளவும் உபதேசிக்கவும் தான் சொல்லுவாரே தவிர புதுசாக ஏதாவது செய்வாரான்னா நிச்சயம் செய்ய மாட்டார். அதனால தான் அங்கே இருக்கக்கூடிய தூதன் சொன்ன அதே விஷயத்தை தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட திரும்பவும் சொல்கிறார். நீங்கள் போய் சீஷர்களை திடப்படுத்துங்க, அவங்களுக்கு போய் அறிவிங்க, அவங்ககிட்ட போய் என்ன சொல்லணும்னா, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தாச்சுங்கிற விஷயத்தை அவங்களுக்கு போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். ஆனால் இந்த ஸ்திரீ என்ன செய்யுது? இயேசு கிறிஸ்துவை தழுவி இங்கே உட்கார வச்சிடலான்னு நினைக்கிறாங்க. அதனால தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, என் சகோதரத்தில் போய் நீங்கள் சொல்லுங்கள், என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் நான் போக வேண்டியது இருக்குதுங்கிறாரு. அப்படின்னா நீங்கள் என்னை பிடிச்சி இங்கேயே உட்கார வச்சிடாதீங்க. அதே போல் தான் ஒரு சகோதரன் சகோதரிகளை யாராக இருந்தாலும் சரி, அவரவர்களுடைய கிரியைகளை வேலைகளை செய்கிறதுக்கு நாம் அவங்கள விட்டு கொடுத்துடணும். ஏன்னா இதே போல் இன்னும் அநேக சகோதர சகோதரிகள் வெளியில் இருக்கிறாங்க, பாபிலோனில் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் என்ன செய்யணும்? சத்தியத்தை மூலமாக நம்ம அழைச்சிட்டு வரணும். ஸோ அவங்களுக்கும் இந்த ஒரு வாய்ப்பு போய் சேரணும்னா சகோதர சகோதரிகளாக போய் நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்ம தடுத்து நிறுத்தக்கூடாது. நாம் காண்பிப்பது அன்பு தான், நல்ல விஷயந்தான். ஆனாலும் எப்படி இருக்கணும்? மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துலேருந்து மகதனாள் மரியாள்கிட்டருந்து நம்ம கற்றுக்குறோம். இதை நான் சொல்லலை, நம்முடைய மூத்த சகோதரர் சொன்ன விஷயத்தை தான் நான் இங்கே சொல்லிகிட்ருக்கேன். ஸோ மூன்றாவது தரிசனம், எம்மாவூர் கிராமத்துக்கு போகும் வழியில் 2 பேருக்கு கிறிஸ்து தரிசனமானார். ஸோ இந்த சம்பவத்தை குறித்து அநேக காரியங்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். யார் அந்த 2 பேர்? ஒன்று பேதுரு, இன்னொன்று கிளையோப்பா. சரிங்களா? 2 சீஷர்கள். இந்த 2 சீஷர்கள் எருசலேமிலேருந்து எம்மாவூர் என்ற ஊருக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட 6 அல்லது 7 மைல் தூரத்தில் இருக்குது. இப்படி போகும்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூடவே எப்படி போகிறார்னா, ஒரு வழிப்போக்கனை போல் அவங்களோட சேர்ந்து போகிறார். அப்படி போகும்போது அவங்களோட துக்கமுகமாக இருப்பது என்ன அப்படின்னு சொல்லி அந்த வழிப்போக்கன் கேட்குறார். இப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த தோற்றத்தில் வந்திருக்கார்? வழிப்போக்கனை போல் வந்திருக்கிறார். இதை கேட்டவுடனே அங்கே இருக்கக்கூடிய கிளியோப்பா என்ன சொல்கிறாருன்னா, எருசலேமில் நடக்கிறத பற்றி தெரியாமல் இருக்கிற அளவுக்கு நீ அந்நியனாக இருக்கிறாயோ, அந்த அளவுக்கு நீ ஒரு உணர்வற்றவங்களாக இருக்கிறீங்களோ அப்படின்னு கேட்குறார். அப்படின்னா நம்மளுடைய சபை காரியங்கள்லையும் பாருங்கள், எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுருந்துருக்கணும். தெரியாதவங்க மாதிரி அப்படியா வேலைக்கிழமை கூடியா அப்படின்னு அப்படி கேட்டோம்னு வச்சுக்கோங்க, பரிதாபந்தான். ஸோ இந்த இடத்துல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படி பேசிட்டு போகும்போது, இப்போ எம்மாவூருக்கு போய் சேர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் அந்த ஏற்கனவே நடந்த சம்பவங்களை எல்லாமே அவங்களுக்கு அறிவிக்கிறாங்க. எப்படி அறிவிக்கிறாங்கன்னா, எங்களுக்கு ஒரு ரட்சகர் இருந்தார், அவர் எங்களை காப்பாற்றுவார்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் அவரை பரிசேயர்கள் சதுசேயர்கள் கொலை செஞ்சிட்டாங்க. இப்போ அவர் ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவர் யார்? ஒரு ரட்சகர், தேவனுக்கும் எங்களுக்கும் சாட்சியாக இருக்கிறார் என்று வாய் திறந்து சொல்லிட்டு, ஆனால் இப்போது பரிசேயர்கள் சதுசேயர்கள் எங்களுடைய வேதபாரகர்கள் போதகர்கள் பரிசேயர்கள்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம வாசிச்சிருவோம் ஒரு தடவை. 17ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிளையோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றான். அடுத்து கூட இந்த வசனத்தை வாசிக்கலாம். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார்.
நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாளாகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லைனிடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். ஸோ இப்படி ஏற்கனவே நடந்த சம்பவங்களை எல்லாத்தையும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்ட சொல்லி கொண்டு வருகிறார்கள். இதையும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்டுட்டு இப்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு ஒரு பதில் கொடுக்குறார். ஆனால் வந்திருக்கிற விதம் எப்படி? வழிபோக்கனாக. பேசுகிற விதம் சத்தியம். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 25 முதல் வாசிப்போம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. இந்த விஷயத்தை ஏற்கனவே சீஷர்கள் கேட்டிருக்கிறாங்க. மற்ற ஜனங்களை பற்றி திட்டும்போது, ஏன் விசுவாசம் இல்லாத சந்ததியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி திட்டக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் இங்கே கேள்விப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி அதே வார்த்தையை இந்த இடத்துல மறுபடியும் பயன்படுத்துகிறார். ஆனால் பேதுரு கேட்டுட்டு தான் இருக்கார். இப்போவும் என்ன செய்யலைன்னா, வந்திருக்கிறது யாருன்னு அவங்களுக்கு தெரியல. வாசிக்கலாம். கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். ஸோ இது ஒரு நீண்ட பயணம். இப்போது நம்ம பார்க்கக்கூடிய பாடத்தில் இனிமேல் அதிகமாக வசனங்கள் தான் வருது. அதனால் நான் வசனத்தை குறைச்சிக்கிட்டு நானே சொல்லிடுறேன். ஸோ இந்த இடத்துல வழிபோக்கனாக அந்த சீஷர்கள்ட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் இவரே சில தீர்க்க தரிசனமான விஷயங்களை பேசும்போது அப்பைக்கும் அவங்க என்ன செய்யலைன்னா உணரவில்லை. அதுக்கப்புறம் அவர் வேறு திசையில் போக வேண்டிய இடம் வந்தாச்சு. அப்போது என்ன செய்கிறாங்கன்னா, இந்த 2 சீஷர்கள் நேரம் ஆயிடுச்சு, எங்களோட தங்கு இருக்கும்படிக்கு வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். இப்படி வருந்தி கேட்டுக்கொண்ட ஒரே ஒரு காரணத்தை நிமித்தம் இயேசு கிறிஸ்து அவங்களோட வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கிறார். அப்போது ராவிருந்து பண்ண வேண்டிய சூழ்நிலையாச்சு. அப்படி ராவிருந்து பண்ணும்போது அப்பத்தையும் திராட்சை ரசத்தை எடுத்து ஆசீர்வதித்து அவர்களுக்கு கொடுத்த உடனே இப்போ அவங்களுக்கு என்ன வந்துருச்சுன்னா, இதே மாதிரி தான் நம்முடைய இரட்சகர் நமக்கு செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி உணர்வு வந்த உடனே இவர் தான் இயேசு கிறிஸ்துன்னு அறிஞ்ச உடனே மறுபடியும் மறைந்து போனார். ஸோ மீண்டும் மீண்டும் தன்னை சீஷர்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இனி இதிலேருந்து பார்த்தீங்கன்னா பேதுருக்கு அநேக முறை தன்னை வெளிப்படுத்துகிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் கேட்டுட்டு அவர் என்ன நினைக்கிறாருன்னா, பேதுருக்கு மனம் கசந்து அழுகிறார். அதே போல் தான் கிளையோப்பாவும் கூட 2 பேருமே யோசிச்சுட்டு, நம்மக்கிட்ட பேசின ஆண்டவர் அவர் சொல்லும் போது ஏன் நமக்கு உணர்வு வரல? அவர் என்ன சொன்னார்? தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்டவர்கள் எல்லாம் நிறைவேறும்படிக்கு அவர் பாடுபட்டு மரித்து 3ஆம் நாளில் உயிர் தெழ வேண்டியதாக இருக்குது என்று அவர் சொல்லவில்லையா அப்படின்னு சொல்லி கேட்டார் இல்லையா? இப்படி சொல்லும் போதே அவங்களுக்கு என்ன வந்திருக்கணும்? ஒரு வைராகியம் வந்திருக்கணும். ஏன் நமக்கு இந்த வைராகியம் வராமல் போயிடுச்சுன்னு சொல்லி தனக்குள்ளே தன்னே குத்திக்கிறாங்க, மனம் வேதப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. இப்படி பட்டுட்டு உடனே என்ன செய்கிறாங்கன்னா, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் யாருக்கு அறிவிக்கணும்? சீஷர்களுக்கு அறிவிக்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து புறப்பட்டு போய் சீஷர்களுக்கு தன்னை அறிவிக்கிறார்கள். வாசிக்கலாம். 24ஆம் அதிகாரம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் முதல். அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 பேரும் அவர்களோடு இருக்கிறவர்களும் கூடியிருக்க கண்டு, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிற்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். ஸோ இந்த விஷயத்தை எல்லாம் சீஷர்களுக்கு போய் சொல்கிறாங்க. சீஷர்கள் எல்லாருமே எப்போ கூடுவாங்கன்னா, வாரத்தில் ஒரு நாள் ஒரு இடத்துல கூடுவது வழக்கம். அதே போல் தான் ஒவ்வொரு ஓய்வு நாள்லேயும் ஒரு இடத்துல அவங்க கூடி இருந்து தாங்கள் கண்ட காட்சிகளையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவங்க ஆராய்ந்து பார்ப்பது அவங்களுக்கு வழக்கமாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் இப்போது அடுத்த தரிசனத்துக்குள்ளே போகிறோம். ஸோ 3வது தரிசனத்திலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா,
அவிவிசுவாசியாக இல்லாமல் மூணாவது தரிசனத்தில் எம்மா ஊருக்கு போகிற வழியில் அவங்களுக்கு என்ன ஒரு பாடமாக இருந்திருக்கு அப்படின்னா, தீர்க்க தரிசனங்கள் மேலும் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் மேலும் நம்ம வந்து அதிக பற்றுதல் உள்ளவர்களாகவும் வைராக்கியம் உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்ம இடத்துல சொல்லும்போது உணர்வற்ற இருதயம் உள்ளவர்களாக இருந்தால் நம்மளை என்ன சொல்லலாம்? வேஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த இடத்துல எம்மா ஒரு சீஷர்கள் இப்போ என்ன செஞ்சாங்கன்னா, தாங்கள் உணர்ந்துட்டு வந்தது இயேசு கிறிஸ்து தான் சொல்லிட்டு சீஷர்களுக்கு போய் அறிவிக்க போயிட்டாங்க. இப்போது 4வது சம்பவத்தை தான் பார்க்க போகிறோம். மேல் வீட்டு அறையில் தோமா தவிர மற்ற 10 சீஷர்கள் இருக்கும்போது இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தின விதத்தை தான் நம்ம இப்போ இங்கே பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 36 முதல். லூக்கா 24ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் முதல். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று அவர்களுக்கு சமாதானம் என்றார். ஸோ இந்த இடத்துல இவைகளை குறித்து பேசி கொண்டிருக்கும் போது அப்படின்னா, சீஷர்கள் எல்லாரும் வீட்டுக்குள்ளே கூடி என்னத்தை பேசியிருப்பாங்க? ஒருத்தர் அங்கே பார்த்தேங்கிறாங்க, ஒருத்தர் இங்கே பார்த்தேங்கிறாங்க, ஒருத்தர் தோட்டக்காரனா பார்த்தேங்கிறாங்க, ஒருத்தர் வந்து வழிப்போக்கனா பார்த்தேங்கிறாங்க, சீஷருக்கு நேரடியாக தரிசனமானேன்னு சொல்லி பேதுரு சொல்கிறாரு. இப்படி மாறி மாறி சொல்லும்போது ஏன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மக்கிட்ட நேரடியாக வரல? அதுவும் ஒரே தோற்றத்துலேயும் வரல. அது ஒரு குறிப்பிட்ட டயத்தில் தான் வராரு. ஆனால் எப்போ வர்றாரு, எங்கே இருக்காரு, எங்கே போகிறாருன்னு எதுவுமே தெரியல. ஏற்கனவே அவங்கக்கிட்ட இயேசு கிறிஸ்து சொன்னார், இன்னும் கொஞ்சம் காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், அதுக்கப்புறம் என்னை காண மாட்டீர்கள் அப்படின்னு சொன்னார். இப்போ அவங்களால விரும்பியும் அவங்கள பார்க்க முடியல. ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் இவங்களோட மனம் என்ன ஆயிடுச்சுன்னா, ரொம்ப கலக்கம் அடைஞ்சிருச்சு. வெளியில் போய் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தையும் அறிவிக்க முடியல, திரும்பி போய் மீன் பிடிக்கவும் போக முடியல. ஏன்னா 3 வருஷம் ஆச்சு செஞ்ச தொழிலை விட்டு. இப்போ திருப்பி போய் அந்த வேலை செய்யணும் எப்படி இருக்கும்? கஷ்டமாக இருக்கும். ஸோ இவங்களால் எதையுமே பண்ண முடியல. ஒரு வேளை சுவிசேஷத்தை குறித்து அறிவித்தாங்கன்னா இயேசு கிறிஸ்துவை கொலை செஞ்ச மாதிரி நம்மளை கொலை செஞ்சுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம். அதனால் மேல் வீட்டு அறையில் அவங்க கதவை பூட்டி கொண்டு ரகசியமாக ஆராதனை செய்வதோ அல்லது இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து ஆலோசனை பண்ணுவதோ இந்த காரியங்களெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கும்போது இப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உள்ளே வந்துட்டு அவர் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். என்னுடைய சரீரத்தையும் கைகளையும் கால்களையும் விழாவையும் பாருங்கள்னு சொல்லி தன்னுடைய சொந்த சரீரத்தை காண்பிக்கிறார். ஆனால் இது வந்து உண்மையான சரீரம் கிடையாது. அவங்களுக்கு காண்பிக்கக்கூடிய இந்த ஒரு தோற்றம் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் நேரடியாக ஆவிக்குரிய அந்த ஸ்டேஜுக்கு போகாமல் அதுக்கு இடைப்பட்ட ஒரு தோற்றத்தை இங்கே வெளிப்படுத்துவதை காண்பிக்கிறது. ஸோ இது ரொம்ப விசேஷமான இந்த சரீரம். அவர் வந்து எந்த தோற்றம் வேணாலும் எடுக்கலாம், தூதர்களுக்கும் மேலே. ஸோ இந்த ஒரு சரீரத்தை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இதெல்லாம் எதுக்கு காண்பிக்கிறாரு? சீஷர்கள் விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை அவங்களுக்கு மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு வந்து உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். இன்னொரு காரணம் கூட இருக்குது. அப்போஸ்தலன் பவுல் வந்து 3 தரம் மறுதளிச்சார் இல்லையா? பேதுரு மறுதளிச்சார் இல்லையா? அதை நான் ஏற்றுக்கிட்டேன், நீ மனம் கசந்து அழுததையும் நீ என்னிடத்தில் வருவதை விரும்புகிறதையும் நான் ரொம்ப விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுரு மேலே ரொம்ப ஆர்வத்தை காட்டிக்கிட்டே இருக்கிறார். அதனால தான் அநேக முறை இயேசு கிறிஸ்து பேதுருக்கு தன்னை வெளிப்படுத்துகிறத நம்ம இந்த இடத்துலலாம் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல தோமா இல்லை, ஆனாலும் சில விஷயங்களை வந்து அந்த சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதை தான் நம்ம இப்போ வாசிக்கலாம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல். லூக்கா 24ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் முதல். தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில். ஸோ இந்த இடத்துல அவங்க வந்து பார்க்குறாங்க, சந்தோஷப்படுறாங்க, ஆனால் என்ன செய்யலை? விசுவாசிக்க மாட்டேங்காங்க. ஏன் அப்படி ஒரு விஷயத்தை வந்து உடனே விசுவாசிக்க மாட்டேங்காங்க? நிறைய பேரோட சாட்சிகள் கேட்குறாங்க, நேரடியாகவே வெளிப்படுத்திட்டாரு, ஆனாலும் அவங்க விசுவாசிக்கலை. என்ன காரணமாக இருக்கும்?
இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டாங்கன்னு இல்லை, இது வரைக்கும் உயிர் தெழுந்ததே இல்லை. யாருமே உயிர் தெழுந்தது இல்லை. திடீர்னு ஒருத்தர் வந்து உயிர் தெழுந்துட்டான்னு சொன்னால் நம்பாதீங்கன்னு ஏற்கனவே சொல்லிட்டார். ஸோ இப்போது உயிர் தெழுந்தார்னா இயேசு கிறிஸ்து வந்துட்டார்னா அவர் நேரடியாக வந்திருக்கலாமே அப்படின்னு தான் யோசிக்கிறாங்களே தவிர அவர் சொன்ன வார்த்தையை அவங்க வந்து கூர்ந்து பார்க்கவே இல்லை. நான் உயிர் தெழுந்து வந்து கலிலேயாவிலே ஒரு மலையிலே நான் உங்களை சந்திப்பேன், நீங்கள்லாம் அங்கே வாங்கன்னு சொல்லியிருக்காரு. இவங்க அங்கே போகிறத விட்டுட்டு எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு இருக்காங்க, எல்லா சாட்சிகளையும் கேட்டுட்ருக்காங்க. அப்படின்னா இயேசு கிறிஸ்து எங்கே தான் இருப்பாருங்கிறத ஒரு கலக்கம் அவங்களுக்குள்ளே வந்துருச்சு. ஸோ இப்போ நம்மளை என்ன செய்யலாம்? அடுத்து மேஜிக் பண்ண வேண்டியதான். அப்படியா? அப்படின்னா பண்ண மாட்டார். உடனே அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா புசிக்கிறதுக்கு ஏதாவது இருந்தால் கொண்டு வாங்கன்ட்டார். சரி, இப்போ புசிக்கிறதுக்கு கொண்டு வாங்கன்னு சொன்னோன்னே அங்கே மீன் துண்டையும் தேனையும் கொடுக்குறத பார்க்குறோம். ஏன் இந்த விஷயத்தை ஆண்டவர் செஞ்சார்? வேறு ஏதாவது செஞ்சுருக்கலாமே. சாப்பிட்றேன்னு மட்டும் சொல்லியிருக்காரு. ஒரு ஆவிக்கு மாம்சமும் அந்த எலும்பும் இருக்காது. அதனால் நான் ஆவி கிடையாது, நான் சரீரத்தில் தான் வந்திருக்கிறேன், நான் சாப்பிடக்கூட முடியும் என்னால் அப்படின்னு சொல்லி தன்னை உயிரோடு எழுந்தவராக தன்னை அடிக்கடி காண்பிக்கிறார். இதனால் எப்படி சீஷர்கள் நம்புவாங்க? ரொம்ப கஷ்டமான கேள்வியாக இருக்குது. ஒரு முறை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து உயிர் தெழுப்பும்போது, உயிர் தெழுப்புன எல்லா இடத்துலையுமே போய் பாருங்கள், உயிர் தெழுந்து முடித்தோடனே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிற முதல் வார்த்தை என்ன வார்த்தை? அதுக்கு முன்னாடி சாப்பிட கொடுப்பார். முதல்ல எழுந்திரிச்சு அவங்கள சாப்பிட சொல்லுவார். அதனால் இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து வந்துட்டார்னா முதல்ல அவர் வந்து நம்மக்கிட்ட வந்து எதாவது சாப்பிட்ருக்கலாமே அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். அதனால் சீஷர்களுக்கு அவங்கக்கிட்ட வந்து சாப்பிட்றதுக்காக அங்கே ஏதாவது இருந்துச்சுன்னா கொடுங்க, நான் உங்களுக்கு சாப்பிட்டே காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு காண்பிக்கிறார். ஆனாலும் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அது அப்புறம் ஒவ்வொரு முறையும் இதை ஒரு சிறிய அடையாளங்கள் எல்லாம் சீஷர்களுக்கு காண்பித்து அவங்களுக்கு உறுதிப்படுத்திக்கிட்டே வருவார். நியாயப்பிரமாணங்களிலும் தீர்க்க தரிசனங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேறும்படிக்கு இப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு சீஷர்களுக்கு மறுபடியும் ஒரே வசனத்தை தான் விளக்கிட்டு இருக்கார். புதுசாக ஏதாவது சொன்னாரா? ஏன் அப்படின்னா அந்த சொன்ன ஒரு விஷயத்தில் என்ன இல்லை? விசுவாசம் இல்லாமல் இருக்கு. ஸோ எதனால் அவங்க விசுவாசம் இல்லாமல் இருக்கிறாங்கன்னா, அவங்க இன்னும் பரிசுத்த ஆவியை பெறாதவர்களாக இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் மேலே முழு நம்பிக்கையாக இருக்கிறாங்க. ஆனால் அவர் சொன்ன வார்த்தையின் மேலே நம்பிக்கை குறைவாக இருக்குது. ஸோ வாசிக்கலாம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 45 முதல். லூக்கா 24ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் முதல். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாய் இருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. ஸோ இனிமே செய்யக்கூடிய காரியங்கள் வரைக்கும் இந்த ஒரு வார்த்தையில் சொல்லிட்டார். அது சொல்கிறதுக்கு முன்பாக வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படிக்கு அவர்களுடைய மனதை திறந்திருக்கிறார். முதல்ல சத்தியத்தில் தெளிவுள்ளவர்களாக மாறிடுங்க, அதுக்கப்புறம் நான் யாருன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதை தான் இங்கே அவங்களுக்கு சீஷர்களுக்கு அடிக்கடி தன்னை வெளிப்படுத்திகிட்டே இருக்கார். இப்போது 5வது தரிசனத்தை கூட நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த இடத்துல யார் இல்லை? தோமா இல்லை. அடுத்து வரும்போது தோமா வர்றார். இப்போது தோமா வர்றதுக்கு முன்னாடி சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினாரா? எப்போவுமே சீஷர்கள் இடத்துல தன்னை வெளிப்படுத்திட்டு ஏதாவது சில சத்தியங்கள் சொல்லிட்டு தான் போவார். அந்த சத்தியத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். யோவான் 20ஆம் அதிகாரம் 20 முதல் 24 வரை. யோவான் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி. ஸோ இதே விஷயத்தை எங்கே சொன்னார்? பிதா என்னை அனுப்புனது போல நான் உங்களை அனுப்புகிறேன் எங்கே சொன்னார்? முதல்ல சீஷர்கள் எல்லாம் தெரிந்து கொண்டுட்டு அவங்கள ஊழியத்துக்கு அனுப்புனாரா? அப்போ சில விஷயங்களெல்லாம் கற்றுக் கொடுத்தாரா? 2 அங்கி மட்டும் வச்சுக்கோங்க,
ஒரு வீட்டில் போய் சமாதானம்னு சொல்லுங்கள், அங்கே உங்களை ஏற்றுக்கொள்ளலைன்னா அங்கே காலில் இருக்கிற தூசியை தட்டிட்டு போங்க, இப்படியெல்லாம் நிறையா விஷயங்கள் சொன்னாரா? அதே விஷயந்தான் மறுபடியும் சொல்கிறார். சொல்லிட்டு அடுத்த ஒரு விஷயத்தை பாருங்கள். அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதுமு என்னப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. ஸோ இந்த இடத்துல அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னா இந்த மாதிரி ஊதி இருப்பாரானா நேரடியான அர்த்தம் கிடையாது. எப்படி ஆதாமை சிருஷ்டித்த போது அந்த நாசில் சுவாசத்தை ஊதி அப்படின்னா ஊதுனது மாதிரியா? அப்படின்னா ஜீவனை அவருக்குள்ளே வைக்கிறது, அதை தான் ஊதி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி இங்கே நேரடி அர்த்தம் கிடையாது. அவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது தான் தேவனுடைய நோக்கமாக இருக்குது. இந்த ஆவியை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம்தான் நீங்கள் எந்த மாதிரியான ஊழியம் செய்ய முடியும்னா, எவர்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்கிறீங்களோ அவங்களுக்கு மன்னிக்கப்படும். இப்போ இந்த ஒரு பரிசுத்த ஆவியை பெறாமல் இந்த ஒரு ஊழியத்தை செய்ய முடியுமா? நிச்சயம் முடியாது. இதை பெற்றுக்கொண்டவங்க தான் நம்ம எல்லாம். அப்போது நம்ம எவ்வளோ பெரிய விசேஷித்தவர்கள் என்பதை நாம் ஒரு கணம் எண்ணி பார்ப்போம். ஸோ 5வது தரிசனம் இப்போது தோமாவோடு பார்க்குறார். இப்போ தோமா இருக்கும்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வர்றார். அதுக்கு முன்பாக சீஷர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தோமாட்ட பேசிடுறாங்க, நாங்கள் இயேசு கிறிஸ்துவை கண்டம், அவர் அவரோட விழாவில் என் கைகளை போட்டு பாருங்கள்னு சொன்னார். நாங்களும் அதை போட்டு பார்க்கல, அவங்க நம்பினாங்க. ஸோ இப்போது தோமா வந்ததுக்கப்புறம் இது அறிவித்த உடனே தோமா தான் என்ன சொல்கிறாரு, நான் நம்ப மாட்டேன், நான் அந்த விழாவிலையும் அந்த கைகளையும் என் விரல்களை போட்டால் ஒழிய நான் விசுவாசிக்க மாட்டேன் என்று சொன்னார். அதுக்கப்புறம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதே மேல் வீட்டு அறையில் மறுபடியும் அவர்களை சந்திக்கிறாங்க. அது எத்தனாம் தேதினா 8வது நாள். ஸோ முதலாவது ஒரு தடவை சீஷர்கள் 10 பேர் மேல் வீட்டில் இருக்கும்போது இயேசு கிறிஸ்து உள்ளே வந்தார் இல்லையா, அந்த நாள்லேருந்து 8வது நாள் அப்படின்னா ஒரு வாரம் ஆகிப்போச்சு. இப்போ இந்த ஒரு வாரம் கேப்பில் நிறையா விஷயங்களை பேசியிருப்பாங்கள்ல, ஆனாலும் அவங்களுக்குள்ளே என்ன வரலன்னா நம்பிக்கை வரல. ஸோ இந்த 8ஆம் நாளில் தான் இயேசு கிறிஸ்துவை மறுபடியும் சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் தன்னை வெளிப்படுத்தும் போது தோமா அந்த விரல்களை கைகளை போட்டிருப்பாரான்னா நிச்சயம் போட்டிருக்க மாட்டார். அவர் தன்னுடைய சரீரத்தை காண்பித்து நீ வேணா இந்த கைகள்லையும் விழாவிலையும் உன் விரல்களை போட்டு பாருன்னு சொன்ன உடனே என் ஆண்டவரேன்னு சொல்லி சரண்டர் ஆகிட்டார். எப்போ ஒருத்தர் முழுமையாக என் ஆண்டவரே அப்படின்னா எல்லாமே நீங்கள் தான், எதுவுமே நான் இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க. அப்போ தான் என்ன செய்வாங்கன்னா என் ஆண்டவனேன்னு கூப்பிட முடியும். நிறையா வயதானவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா வாலிபனாக இருக்கும்போது யாருக்கிட்டேயும் அஞ்ச மாட்டாங்க. ஆனால் வயசானோன்னு என்னாகும் என்ன செய்வாங்க தெரியுமா? இயலாமையில் இருக்கும்போதும் சரி, வயசாயிட்டாலும் சரி, எல்லாத்துக்கும் காரணம் என்ன சொல்லுவாங்கன்னா கடவுள் ஒருத்தர் இருக்கார். ஆனால் அது வரைக்கும் அந்த கடவுள் யாருக்கும் கண்ணுக்கும் தெரியாது. அந்த கஷ்டம் வரும்போது தான், அந்த கடைசி நேரத்தில் தான் தேவனே தேடுவாங்க. ஆனால் அதே மாதிரி கிடையாது. பட் இந்த இடத்துல நான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை இந்த மாதிரி நான் பார்ப்பேனான்னு சொல்லி அவர் நினைக்கவே இல்லை. எதிர்பாராத விதத்தில் இவர் பார்க்கும்போது என் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு தன்னை ஒப்பு கொடுக்கறத பற்றி பார்க்குறோம். இது 5வது தரிசனம். இந்த தரிசனத்திலேருந்து நமக்கு என்ன பாடம்? அவிவிசுவாசியாக இருக்காத, விசுவாசியாக இரு அப்படின்னு சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினதை நம்ம பார்க்குறோம். 6வது தரிசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். 7 சீஷர்களுக்கு மட்டும் மீன் பிடிக்கும்போது தன்னை வெளிப்படுத்தக்கூடிய காட்சியை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ இதை வாசிக்கணும்னா நானே சொல்லிடுறேன். ஸோ நம்முடைய ரட்சகர் இப்போ எப்படி வர்றார்னா ஒரு வயதான தோற்றத்தில் வர்றார். மீன் பிடிக்கிறதுக்காண்டி அங்கே சீஷர்கள் அங்கே உட்காந்துருக்குறாங்க. படவில் போயிட்டு வந்தாச்சு. இங்கே மீன் எதுவுமே கிடைக்கல. வழக்கம் போல் வலையை அலசுறது மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கிறபோது இப்போ ஒரு பெரியவர் சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருந்தால் கொடுங்கன்னு கேட்குறாரு. உடனே பேதுரு என்ன சொல்லியிருப்பார்? நாங்கள் கஷ்டப்பட்டு மீன் பிடிக்க போனோம், ஒரு மீன் கூட அகப்படலைன்னு இருக்கார். அப்போது இந்த நபர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து படகுல போயிட்டு வலது பக்கம் போடுங்க அப்படின்னு இருக்கார். அதுக்கு பேதுரு என்ன சொன்னார் தெரியுமா? நம்ம முழுவதும் பிரயாசப்பட்டோம் அப்படியெல்லாம் முதல்ல சொல்லியிருப்பார்.
ஸோ இந்த இடத்துல சொல்லும்போது நம்முடைய மூத்த சகோதரர் என்ன சொல்கிறாருன்னா, வலதுபுறம் போட்டால் கிடச்சிருன்னு சொல்கிறீங்களா, இடதுபுறம் போட்டாலும் கிடைக்கும். வலதுபுறமும் கிடைக்கலன்னா இடதுபுறமும் கிடைக்காது. அவர் வந்து கொஞ்சம் டெக்னிக்காக பதில் சொல்கிறாராம். நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் போடுங்க, அது கிடைக்காதுங்கிறாரு. சரி பரவாயில்ல, இருந்தாலும் உங்களுக்காக நான் போய் போடுறேன்னு சொல்லிட்டு கடலுக்குள்ளே போயிட்டு மறுபடியும் வலது பக்கம் போட்ட உடனே மீன் நிறையா மாட்டிடும். இப்போ மீனை எல்லாம் இழுத்துட்டு இருப்பாங்க. ஆனாலும் இப்போ யாருக்கு அந்த உணர்வு வரல? பேதுருக்கு அந்த உணர்வே இல்லை. ஏதோ வேலை செய்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கார். அன்பாக இருந்த சீஷன் யோவான் சொல்கிறாரு, இதே இழுக்கும் போதே அவருக்கு ஒரு யோசனை வருது, இதே மாதிரி ஒரு தடவை நம்மளுடைய ரட்சகர் நம்ம கிட்ட சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு சொன்ன உடனே, அவர் அந்த கரையில் உட்கார்ந்துருக்கிறது நம்முடைய ரட்சகர் தான் அப்படின்னு சொன்ன உடனே ட்ரெஸ் இல்லாதனால ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு இடுப்பில் கட்டிட்டு தண்ணியில் குதிச்சிட்டார். குதிச்சவர் திருப்பி என்ன செஞ்சுருக்கணும்? கரைக்கு வந்து போய் பார்த்துருக்கணும் இல்லையா? அப்படி பார்க்கல. அவர் என்ன நினச்சிட்டாருன்னா, இயேசு இந்த வந்துட்டாருன்னு சொன்னோடனே தண்ணி மேலே நடந்து வந்துட்டாரோ, மறுபடியும் வந்துட்டாரோன்னு சொல்லிட்டு ஒரு குற்ற உணர்வில் குதிச்சிட்டாரு. திருப்பி எந்திரிச்சு வந்து பார்க்குறாரு, யாருமே இல்லை. யோவான் சொன்னதான் இருக்குது, யோவான் இருக்கிறாரு. சரி மறுபடியும் படகுல ஏறி உட்காந்துட்டு திருப்பி அந்த மீன்களை எல்லாம் பிடிச்சிட்டு கரைக்கு வந்து சேர்ந்துட்டார். இப்போ கரைக்கு வந்தோன்னு பார்த்தா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பொரித்த மீன்களையும் அப்பங்களையும் சுட்டு வச்சுருக்கிறாரு. இப்போ அவங்கள்ட்ட மீன் கேட்குறாரு. மீன் கேட்ட உடனே இப்போ நம்ம பேதுருக்கு என்ன ஆகி போச்சுன்னா, கன்ஃபார்ம் பண்ணிட்டார், இவர் தான் நம்முடைய ரட்சகர் அப்படின்னு. ஆனாலும் அவர் ரட்சகர்னு தெரிஞ்சாலும் அவர்கிட்ட போய் என்ன செய்யலைன்னா, நீர் தானா அந்த ரட்சகர் அப்படின்னு கேட்கவே இல்லை. ஏன்? ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. திருப்பி வருகிறவர் நீர் தானா அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒருத்தர் கேட்டார் பாருங்க, 4 மாதத்தில் போயிட்டார். அது மாதிரி ஆகிடக்கூடாதுல்ல. ஸோ இந்த இடத்துல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ரட்சகர்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் எல்லாருமே அந்த இடத்துல கூடி உட்கார்றதை பார்க்குறோம். இப்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பொரித்த மீன்களையும் அப்பத்தையும் எடுத்து சீஷர்களுக்கு பிட்டு கொடுக்குறாரு. இப்போ மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணுறாரு, அவர் தான் ரட்சகர்னு சொல்லி. ஏன் இதை செய்தார்னா, சீஷர்கள் வந்து ஒரு லாங் பீரியட் ஆகிடுச்சு. ஒரு 3 வாரம் ஆகிப்போச்சு கிட்டத்தட்ட. வேலை 21 நாளுக்கு மேலே ஆகிடுச்சு. ஆன உடனே உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்திருக்கும் சொல்லுங்கள்? சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அதனால தான் மறுபடியும் என்ன செஞ்சுட்டாங்க, நம்ம வந்து வீணாக நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்ய வேண்டாம், மறுபடியும் நம்ம படகுக்கே போயிடுவோம்னு சொல்லிட்டு பழைய படகை யார்ட்டையாவது ஒருத்தர்கிட்ட விலைக்கு வாங்கி மறுபடியும் மீன் பிடிக்க போயிட்டாங்க. ஆனால் நம்முடைய ரட்சகரோட என்ன மறுபடியும் மீன் பிடிக்க போகிறது தான் விருப்பமானா இல்லை. ஆனால் இவங்க மீன் பிடிக்கிற காரியம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு பிடிக்கல. ஒருவேளை அவங்களுக்கு மீன் நிறையா கிடச்சி அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, திருப்பி அவங்க சத்தியத்தையே பார்க்க மாட்டாங்க. அதனால தான் அவங்களுக்கு மீனும் கிடைக்கல. ஒருவேளை மீனே கிடைக்காம அவங்க வந்து தோற்று போய் உட்காந்து ஆண்டவரே எங்களை ரட்சிங்க அப்படின்னு சொன்னால், தேவன் பரிதாபப்பட்டு அவங்கள கூப்பிட்டு வந்தார்னா அது ஏதோ வலுக்கட்டாயமாக சத்தியத்துக்குள்ளே கூப்பிட்டு வந்த மாதிரிக்கு இருக்கும். அதனால தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்னா, அவங்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கணுங்கிறதுக்காகவே சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுங்கன்னு கேட்டவர் இப்போ மீனையும் ரொட்டியையும் வச்சுட்டு அவங்களுக்கு கொடுக்குறாரு. அது அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, ஊழியத்துக்காக தேவனுடைய நாமத்துக்காக செய்த எந்த ஒரு காரியத்தையும் செய்யும்போது பசியினாலும் பட்டினியினாலும் விடப்படுவதில்லை அப்படிங்கிற விஷயத்தை சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அப்படி காண்பித்ததுக்கு அப்புறம்தான் சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினதுக்கு அப்புறம்தான் இப்போது தனியாக பேதுருவின் இடத்துல பேசுகிறார். இதுதான் 7வது சம்பவம். ஸோ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்தில் உட்காந்து இப்போ தனியாக கற்றுக்கிட்டு இருக்கார். யார்? பேதுரு மட்டும். ஸோ பேதுருக்கு மட்டும் தன்னை விசேஷித்த விதத்தில் தன்னை வெளிப்படுத்துகிறார். இப்போ பேதுரு இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது எப்படி பார்த்து பேசிகிட்டு இருப்பார்? முதல்ல பார்த்தார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பார்த்து பேசுவாரா? அல்லது கடைசி நேரத்தில் எப்படி பார்த்தாரா அப்படி பார்ப்பாரா? எப்படியாவது என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரேங்கிற ஒரு எண்ணத்தோடு துக்கமுகமாக நம்மளை ஏற்றுக்கொள்வாரா இல்லையா அப்படிங்கிற வருத்தத்தோடு பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் நம்முடைய ரட்சகர் எப்படி பார்க்குறாருன்னா, உன்னை முழுமையாக ஏற்றுக்கிட்டேன், உன்னை நீ சரண்டர் பண்ணுறியா இல்லையான்னு கேட்குறாரு. அதுக்காகத்தான் அந்த பேதுரு இடத்துல 3 முறை அவர் இடத்துல கேட்குறத நம்ம பார்க்குறோம். என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்லுவார்? அன்பாக இருக்கிறேன், ஆமாண்டவரேம்பார். 2வது தடவை கேட்கும்போது ஆமாண்டவரேன்னு தான் சொல்லுவார். 3வது தடவை கேட்கும்போது என்ன சொல்லுவார்?
உங்களுக்கே எல்லாமே தெரியும், இந்த ஸ்டேஜ் தான் எதிர்பார்க்குறாரு. ஆனால் இதுக்கு முன்னாடி எல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்காதீங்க, நான் ஒரு பட்டயத்தை வச்சுட்டு வந்தேன்னா உங்களை காப்பாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சுயநம்பிக்கை மேலே இருந்தார். ஆனால் இப்போ எப்படி இருக்கார்? தேவன் மேலே முழுமையாக நம்பி இருக்கிறேங்கிற விஷயத்த இந்த இடத்துல வெளிப்படுத்தின உடனே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி அந்த 3 ஆடுகளை குறித்து, கறவை ஆடுகள் இன்னொரு பலசாலியான ஆடுகள், இவங்களை எல்லாத்தையும் மேய்க்கிறதுக்கு ஒரு பரிசுத்தாவி எல்லாமே தேவைங்கிறத அங்கே அவருக்கு தெரியப்படுத்துகிறார். இப்படித்தான் நம்முடைய இரட்சகர் அந்த பேதுருக்கு தன்னை வெளிப்படுத்தின விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அடுத்து 8வது சம்பவம், கலிலேயாவில் ஒரு மலையின் மேலே தான் சீஷர்களோடு தன்னை வெளிப்படுத்துவேன்னு சொன்னார். ஸோ அந்த இடத்துக்கு சீஷர்கள் எல்லாம் வர்றாங்க. இப்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கலிலேயாவில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மலை, அவரே தெரிந்து கொண்ட மலை. ஆனால் அந்த மலையினுடைய பேர் இங்கே கொடுக்கப்படலை. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த இடத்திற்கு அங்கே வந்து சீஷர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கிறாங்க. அப்போது இயேசு கிறிஸ்து அநேக விஷயங்களே அவர்களுக்கு வந்து போதித்து காண்பிக்கிறார், தான் உயிரோடு இருக்கிறவராகவும் காண்பிக்கிறார். இந்த 4 சுவிசேஷத்துலேயும் கடைசியில் பார்த்தோம்னா லூக்கா, யோவான் இந்த 2 புஸ்தகத்துலேயும் கடைசியில் பார்த்தீங்கன்னா இது போக அநேக விஷயங்களை சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தார். இதை குறித்து சொல்லணும்னா இந்த புஸ்தகம் கொள்ளாது அப்படின்னு எழுதியிருக்கு. அந்த அளவுக்கு சீஷர்களுக்கு அநேக காரியங்களை இந்த மலையிலே அவர்களுக்கு வெளிப்படுத்தினார் என்பதை நம்ம பார்க்குறோம். அதை கூட நம்ம வாசிச்சிடலாம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 16 முதல் 20 வரை. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல். 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல சாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அநேக விஷயங்களை சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தனித்தனியாக எடுத்து பார்த்தோம்னா நேரம் போதாது. ஸோ இப்போ அவர் சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்டுச்சு, அத்தாரிட்டி இப்போ வாங்கியாச்சு. ஸோ உயிர் தெழுந்ததுக்கப்புறம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாக இப்போ மாறியாச்சு. ஸோ பிதா அதிகாரத்தை முழுவதும் கிறிஸ்துவுக்கு கொடுக்குறார். இப்போது சீஷர்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் புறப்பட்டு போய் பிதா யார், குமாரன் யார், பரிசுத்த ஆவினா என்னன்னு சொல்லி அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அவங்கள எல்லாத்தையும் என்ன சொல்கிறாரு, சீஷராக்க சொல்கிறார். இப்படி அநேக இது மட்டும் இல்லை, இன்னும் நிறையா விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார். ஸோ இது பிரதானமான விஷயங்களை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ அடுத்தது 9வது தரிசனம். இயேசு கிறிஸ்து எருசலேமிலே அப்போஸ்தலருக்கு மட்டும் தரிசனமாகுது. இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ எருசலேமிலே சீஷர்கள் கூடியிருக்கும்போது அங்கே தன்னை வந்து வெளிப்படுத்தினதாக நம்ம பார்க்குறோம். அடுத்தது 10வது தரிசனம் என்னென்னா, அந்த ஒலிவ மலையிலேருந்து பெத்தானியாவுக்கு நடந்து போகும்போது போகிற வழியிலே என்ன செய்கிறார்னா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அப்படி மேலே போகும்போது எப்படி வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே திரும்ப வருவார் என்று சொல்லி தூதர்கள் 2 பேர் வந்து அங்கே சாட்சி கொடுத்து அவர்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியதை பார்க்குறோம். அப்படி பரமேறி போகிறதுக்கு முன்பாக சீஷர்கள் எல்லோரும் என்ன செய்வாங்கன்னா, ஏறக்குறைய 500 பேர், 12 சீஷர்கள், இப்படி நிறையா ஜனங்கள் இருப்பாங்க இல்லையா பரமேறி போகும்போது. அந்த சமயத்தில் எத்தனை சீஷர்கள் இருந்தாங்களோ அவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, இயேசு கிறிஸ்துகிட்ட ஏதாவது பேசணும்னு நினைப்பாங்க இல்லையா. ஆண்டவரே அடுத்து என்ன, நாங்கள் என்ன செய்கிறது, நீங்கள் போயிட்டீங்கன்னா அடுத்து எங்களோட கதி என்ன, அப்படி ஒரு சில கேள்விகளெல்லாம் இருக்கும் இல்லையா. அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கேள்வி தோணுச்சு. அந்த கேள்வி தான் இப்போ கேட்டிருக்கிறாங்க. அதை தான் நம்ம வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதி ஈனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. ஸோ இந்த இடத்துல சீஷர்கள் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா,
ராஜ்யத்தை இஸ்ரேலுக்கு திரும்ப கொடுப்பீரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இப்போ அது வந்து உங்களுக்கு அவசியம் இல்லை. பிதாவானவர் ஆதீனத்தில் என்ன வைத்திருக்கிறாரோ அந்த காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கான வேலை இல்லை, ஏன்னா எனக்கே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஸோ பிதா அறிவித்தால் நிச்சயம் உங்களுக்கு அறிவிக்கப்படும், ஆனால் இப்போது அதை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த ஒரு பதில் கொடுக்குறத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ சீஷர்கள் ஞானமாக தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த ராஜ்யம் ஒன்று வரப்போகுது, ராஜ்யத்தை குறித்து சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணுறார், எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இப்போ அந்த ராஜ்யம் இஸ்ரேலுக்கு கொடுப்பீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்குறாங்க. ஸோ கொஞ்சம் ஞானமாக தான் கேட்குறாங்க, ஆனால் அது உடனே நடக்கிற காரியம் அல்ல அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ வாசிக்கலாம் 10ஆம் வசனம். அவர் போகிறபோது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். ஸோ இதுதான் 10வது தரிசனமாக பார்க்குறோம். 11வது தரிசனம் வந்து யாக்கோபுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் தன்னை வெளிப்படுத்தினதை பார்க்குறோம். கடைசியாக அகால பிறவியாக இருக்கக்கூடிய அப்போஸ்தலர் பவுலுக்கு கூட தன்னை வெளிப்படுத்தினார் என்பதை குறித்து நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். இதெல்லாம் தன்னை வெளிப்படுத்தி காண்பிப்பதற்கான காரணம் என்னென்னா, சீஷர்களுக்கு எப்படியாவது நம்பிக்கை அதிகமாக ஊட்டிக்கிட்டே இருக்கணும். ஒருவேளை இந்த 40 நாள் கேப் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, ஏற்கனவே இந்த 40 நாள் பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் அடிக்கடி வரும். முதல்ல வந்தது என்ன தான் 40 நாள். அந்த சோதனையில் அவர் ஜெயித்தார். அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு 40 நாள். இந்த 40 நாளில் இவங்களுக்கு வந்து சரியான போஜனம், சரியான வழி நடத்துதல் இவங்களுக்கு கொடுக்கலன்னா நிச்சயம் விழுந்து போயிடுவாங்க. அதனால தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு கண்ணுக்கு புலப்படாமலே அவங்கள சுற்றி தான் இருக்கிறார். அவங்க எங்கே போகிறாங்க, என்ன பேசுகிறாங்க, எப்படியாப்பட்ட சிந்தனையில் இருக்கிறார்கள் என்பதை வந்து அவர் வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருக்கார். ஆனால் எந்த இடத்துல அவர் தன்னை வெளிப்படுத்தணுமோ அந்த இடத்துல வெளிப்படுத்தி தான் உயிருள்ளவராக காண்பித்தார். ஸோ அவங்களுக்கு அல்டிமேட்டாக அவங்களுக்கு என்ன விசுவாசிக்கணும்னா, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தாச்சு, இந்த விசுவாசத்தை தான் அடிக்கடி அவங்களுக்கு ஊட்டிகிட்டு இருக்கார். கடைசியாக என்ன சொல்கிறாருன்னா, ராஜ்யத்துக்கு போயிட்டு ராஜ்யத்தின் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்து இந்த ராஜ்யத்தை ஆளுகை செய்வார் என்பதை ஒரு ஓமையினாலே நம்ம பார்த்துருக்குறோம். அது எங்கே இருக்குன்னா லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் இருக்குது. ஒரு பிரபுவாகிய ஒருவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படிக்கு தூர தேசத்துக்கு போனான் என்ற ஓமையை கூட பார்க்குறோம். ஸோ இந்த தரிசனத்திலேருந்து நாம் கடைசியாக என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நிச்சயம் அவர் திரும்பவும் வந்து இந்த ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். இன்றைய காலகட்டத்தின்படி நம்ம பார்க்கும்போது அவர் ஸ்தாபித்து எத்தனை வருஷம், ஏறக்குறைய 1874 2026 வரைக்கும் வந்துருச்சு. ஸோ நாம் அநேகமாக அந்த ராஜ்யத்தில் பாதி பிரவேசிச்சிட்டோம், அதாவது ராஜ்யத்தில் வந்துட்டோம், ராஜ்யத்தில் தான் இருக்கிறோம். ஸோ இந்த ஒரு ராஜ்யத்தில் இருக்கும்போது இந்த ஓமையின்படி என்ன கேட்பார், கணக்கு கேட்பார். யார்கிட்ட? நம்மக்கிட்ட தான். இதைத்தான் அந்த சீஷர்களுக்கும் கற்றுக் கொடுக்குறார். ஸோ தரிசனம் காண்பித்தது எதுக்குன்னா, இப்போ பார்த்த விஷயங்கள் எல்லாமே நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். ஸோ உயிர்த்தெழுதல்ங்கிறது அவ்வளோ ஈஸியாக நம்ப மாட்டாங்க யாரும். இப்போ நடந்தால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. உண்மையிலே ஒரு உயிர்த்தெழுதல் வந்தால் கூட நம்புவாங்களாங்கிறது கொஞ்சம் ஆச்சரியக்குறி தான். ஏன்னா இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. ஆதாமுடைய முதல் பையன் இறந்து போனப்போ, ஆபேல் மரித்து போனப்போ, மரணம்னா இப்படி தான் இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. அவர் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் நாள் ஆகிருக்கும். அதே மாதிரி தான் நம்ம உயிர்த்தெழுதல் குறித்து நம்ம பார்க்கணும்னா உடனே நமக்கு புரிய போகிறதில்ல. இன்னும் அநேகமான சத்தியங்களை நாம் கற்றுக்கொண்டு தேவன் நமக்கு எந்த ஒரு காரியத்தை வைத்திருக்கிறாரோ அதிலே நாம் சென்று தேவனுடைய சபையாக சென்று சேர தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன்.
அன்புக்குரிய சகோதரர்களே,